If somebody has actually Right. made a mistake, this is a Right. very important tool to punish, like immediately, and it can put pressure on agencies to take immediate actions. So in that way, it's a good thing. I have started from nothing, absolutely nothing. It's not even zero, it's like minus because I was doing something else. There was a momentum to become an engineer, and suddenly I discovered this thing that I really like. And I start doing it. But at the same time, as a kid, I also had many dreams, like common dreams. I'll buy my own house and I'll buy this car, it's a luxury car. I don't think about future that much, and that is one thing which I've developed lately and is helping me a lot. It might sound very cliche, but if you take care of today, tomorrow we will take care of it. வணக்கம் மக்களே, வெல்கம் டு மித்ராவின் பார்வை. நான் உங்கள் மித்ரா ஃப்ரம் ஸ்வீடன். ஸோ எனக்கு திரும்பியும் ஒரு வழக்கம் போல் உங்களுக்கு தெரியும், மண்டே ஆனால் நம்ம SSR டைரி படிக்கிறோம். மற்றபடி மற்ற லைவ்ஸ்க்கு வர்றதுக்கு கொஞ்சம் எங்களுக்கு சில பிரச்சனைகளால் வர முடியல. பட் ஸ்டில் வி ஆர் ட்ரைங் டு கிவ் யூ த இன்ஃபர்மேஷன். பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நாங்கள் இந்த வீக்லேருந்து கரெக்டாக டைமுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். இப்போ நம்ம படிக்க போகிறது சுஷாந்த் சிங் ராஜ்புட் அவரோட டிஜிட்டல் டிரைவ்ஸ், அதாவது அவரோட டிஜிட்டல் டைரி பார்ட் 82. இந்த டிஜிட்டல் டிரைவ்ஸ் நம்ம தீப்தி பினித்தி அவங்களோட பெர்மிஷனோட தான் நம்ம இதை படிக்கிறோம். ஏன்னா இதை டீகோட் பண்ணது தீப்திஜி அவர்கள். அவங்களோட ட்விட்டர் பேஜ்ல அவங்க இந்த டிரைவ்ஸ் எல்லாம் டீகோட் பண்ணி வெளியிட்டு இருக்காங்க. அவங்களோட பெர்மிஷனோட நம்ம அதை எடுத்து இப்போ நம்ம இங்க விஜயும் நானும் இதை தமிழ்ல மொழிபெயர்ப்பு பண்றோம். ஸோ இதுதான் டிஸ்க்ளைமர். இதுல வர பெரிய பெரிய பெயர்கள், செலிபிரிட்டி பெயர்களா இருக்கட்டும், இல்ல அரசியல்வாதிகள் பெயர்களா இருக்கட்டும், இது நாங்களா எடுக்கல, எங்க சொந்த கற்பனைகள் கிடையாது. இது எல்லாமே அந்த ட்விட்டர் பேஜஸ்ல அவங்க தித்திஜி ஷேர் பண்ணியிருக்கிற பேஜஸ் தான் நாங்க படிக்கிறோம். அதை தான் நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றோம். இதுதான் டிஸ்க்ளைமர். அதுக்கப்புறம் விஜய்ஜியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் வணக்கம் விஜய்ஜி. நமஸ்தே. நமஸ்தே. ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத், ஜெய் சுஷாந்த், ஜெய் ஜெகநாத். Thank you, Mitraji. Vanakkam, Vandanam, Namaste, Jai Hind, Jai Bharat, Jai Sushant, Jai Jagannath, and Jai Sai Ram, friends. Nandri, Vanakkam, and once again, Mitraji சொன்ன மாதிரி SSR டைரி இன்னைக்கு மண்டே, SSR டைரி இன்னைக்கு மண்டே வந்துட்டோம் மறுபடியும். ஸோ அண்ட் வரவங்க எல்லாருக்கும் ஒரு வணக்கம், அண்ட் பார்க்க போறவங்களுக்கும் ஒரு வணக்கம். ஸோ எஸ் மித்ராஜி, நீங்க டிஸ்க்ளைமர் சொல்லிடுங்க, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. Yes, okay, fine, perfect. So Mitraji சொன்ன மாதிரியே சொன்ன disclaimer நான் already Englishல சொல்றேன், and then we'll jump to the diary. All the pages what we are reading or what we have been reading are taken from Deepti's Twitter handle and from her due permission and her full consent only we are doing this. We are translating them in Tamil. I am reading in English and Mitraji is translating them in Tamil, and I also in the end I will also translate. I will also be translating them in Tamil. So once again, as Mitraji said, there are a lot of names coming out in the diary, in the pages. So for any further reference or cross reference, you are always welcome to refer the Deepti's Twitter handle, and she will be more than welcome to answer any questions raised by you guys. So without any further ado, let's just jump into the pages. And the page, the diary, I think அதாவது நீங்க கொஞ்சம் ஜஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும், இல்ல நான் சொல்லணுமா? எக்ஸாக்ட்லி, நான் சொல்லிடுறேன். நானும் அதை சொல்லிடுறேன். போன வாட்டி நீங்க பாத்தீங்கன்னா நம்ம பேசிட்டு அம்பானி அண்ட் எல்என்டி குரூப் எப்படி ஒன் பர்சன் கேன் ஸ்டாண்ட் அகேன்ஸ்ட் திஸ் கபால் அண்ட் ஃபைட், அண்ட் அவங்கள ஒரு வழி ஆக்கிடலான்னு முடியும். நம்மளால நினைச்சா ஒரு பர்சனால நினைச்சா கூட முடியும். அது மட்டும் இல்லை, எப்படி மன்மோகன் சிங் பத்தி போன டைரியில கூட சுஷாந்த் எழுதியிருக்காரு. எப்படி அவர் நம்ம மகாபாரத்துல வர பீஷ்மர் பிதாமா மாதிரி கம்பேர் பண்ணியிருக்காரு. தப்பான குரூப்ல இருந்து அவர் ஒரு நல்லவர் சொல்லியிருக்காரு அவரு. அது கூட இட் வாஸ் எ பிக் ஷாக் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். தெரியல ஆல் ஆஃப் அஸ், பட் அஃப்கோர்ஸ் எனக்கும் மித்ராஜிக்கும் ஒரு பெரிய ஷாக்காக தான் இருந்துச்சு அவரை பற்றி அப்படி எழுதுனது. ஸோ அதை கண்டினியூஷன் இன்னைக்கு வரப்போகுது. அண்ட் அகெயின் கண்டினியூங் த சேம் திங், எப்படி அம்பானியும் சரி, எப்படி மற்ற கேரக்டர்ஸ்லாம் இன்னும் எப்படி இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ அகெயின் இந்த வாட்டி எக்கச்சக்கமான ஸ்போர்ட்ஸ் கேரக்டர்ஸ் பேர்லாம் வந்திருக்கு. ஸ்போர்ட்ஸ் நம்ம தலையில தூக்கி வச்சு ஆடுவோமே அவங்க பேர்லாம் வந்திருக்கு. ஸோ லெட்ஸ் கோ அண்ட் ஜம்ப் இன் டு த டைரி அண்ட் பார்க்கலாம் என்ன சொல்ல வர்றார் சுஷாந்த். ஸோ எஸ், பேஜ் நம்பர் 220 பேஜ் நம்பர், அண்ட் டேட்லாம் மித்ராஜி சொல்லியிருப்பாங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ரீடிங். ஸோ பேஜ் நம்பர் 220.
These are some of the points which each of us need to have in our mind, and also that belief in ourselves that if we can think of it, we can do it. Nothing is difficult, and yes, if we can think of it, then it's beyond doubt, then we can achieve it. Now let's get to the other angle. I spoke at the beginning of L&T chapter, and if you are thinking, yes, it's about how Manu Chabaria angle, and as I said, I'm going to speak about Manu and Vijay Malia. Though there are a lot of stories to speak up volumes about it, and as always, I prefer to have my homework done and be ready for the backlash that would be coming on me when people would ask me how Vijay Malia came on my list and how would I get the information that I laid my hands on. What made me get interested in all this in the first place? The answer is very simple. Sports, Deepika, MSD, Ranbir, and Ranveer. The other three, most of us know what is the alleged connection, because Deepika not only was involved in the IPL with the RCB team, but also she was then believed to be in relationship with Deepika Padukone, and the other two who make it on the list here are connected to Deepika Padukone. But the name that surprisingly makes its way in the list and with whom I have had some interactions with is MS Dhoni. Though MS cannot be blamed here in whatsoever capacity anyone wants to, but some information that come out during casual interaction gets you interested when you find connections to what you are doing and what just burped out from a casual conversation. This all goes back to those days when there was that controversial ad came out. I will get to the ad in a minute and how all the things unfolded. But first, let me chip in that it was in 2010 when MSD signed a contract with the UB Group amounting up to 25 crores to be the brand ambassador of McDonald's number one and other UB products, though the prime focus was only on McDonald's. A series of ads followed then began this famous Royals a series of ads followed then began this famous Royals tag ad which began using the phrase "It's your life, make it large." And in one of the ads, Harbhajan Singh was highly criticized because he let his hair loose in front of the camera for one of the ads. 2006. The other two people in feature in the ads were Yuvraj Singh and MS Dhoni. Harbhajan had it at the back of his mind, and the things took a bad shape when in one of the McDonald's ads commercial, Harbhajan was shown in a mocking way connecting to the phrase "Have I made it large?" to Dhoni, telling the look-alike of Singh in McDonald's ad to make it different than to make it large. Now there are interesting chapter to this story here, and huge lot of controversies attached to it as well. These confusions and the depth in each of these incidents can make you go crazy easily if it is not put out in the right way. Can you believe that in order to get a clean image, someone could connect a issue which was as late as in 2006 in 2011 to try and build an image and gain publicity? Well, let me give it outright here again. I am just sharing my point of view here based on what I have gotten to hear without trying to tarnish anyone's image. And what makes me believe it to be a possibility is because of the some talent relations that have made it out in the public. Knowing how these people work, I would be foolish if I go by what is shown in the media. But then there are some inner stories too that confirm that what is coming out in the media is true, and we have to take this chapter up when we are speaking about the context here. Though these people are not the real people who have done any sort of damage, but this is also mentioned here just to show you people how these businessmen use these famous people, celebrities, and sometimes our celebrities to just blindly endorse anything under the sun. There was a lot going on between Dhoni and other team members during this time, and many believed that this, like Sehwag, Gambhir, Yuvraj Singh, even Harbhajan Singh too, was in Dhoni's eyes for not being a good fielder and not that great fitness-wise too. I do not want to shoot up any controversies here, but that one scene in the movie MS Dhoni, The Untold Story, where he feels disturbed when the news concerning a tiff between him and Sehwag making its way out to the public. This scene was included by Dhoni himself in the exact way which was shown, and in the entire set, if there was one instance where I could see this man grinning was when this scene was shot.
All this is fine, but what is the point that I want to raise over here is what made me get this connection out, and what made me start working on all sort of things under the sun. But I have to make sure that I have to get these matters out with every angle, every connection, and every single word that forms a part of the story. And my reason for taking it up written without missing a single word, because I got nothing to hide. The McDonald's ad I was talking about earlier created a huge outroar, and Harbhajan slapped legal notice to UB Group MS casually and jokingly said that this bhaji was prompted by Chabaria to do what he has just done. It's bhaji to it's bhaji ko Chabaria ne chabi di hai. I was not able to make what connection could this mean, but then when I went back and did some small research around it, so many chapters unfolded in front of me, and I realized how Manu and Kishore had fight with Vijay Malia, and Dhoni said he got to learn about this through Harbhajan himself at a dinner party later that night. Dhoni also went ahead to say that he was totally in shock when the news came out that he was sued, but then the phone call he had with Harbhajan cleared off the air, and Harbhajan told him about this. And off late recently, MS Dhoni did do an did do an ad with Officer's Choice Blue too, and the man went ahead to tell me, one of our common connects, that what he thought Harbhajan was joking back then was indeed true. When on the lighter note, casual trolls took to Dhoni from the OC group, asking him what made him do an ad with Vijay Malia is in for Kingfisher Girls. Though they say this was a lighter note, and after knowing Dhoni too, I feel business rivalries play a major role in most of the confusions that happen in our society today. Now that I have made it more than clear how I got interested in this chapter and what made me have my doubts around it, let's get to the chapter. And this chapter will show us how businessmen in the fight to show each other down can damage the society and make sure yet again for the blunders that someone else creates. It's the common people who face the music. If the stories that were told to us are to be believed, then the game began here. Here, one is Shaw Wallace, and second is Kingfisher Group, UB Group of Vijay Malia. Now the story goes as follows: when Manu wanted to take over Shaw Wallace, he was not much experienced when it came to liquor trade, and he decided to take the help of Vijay Malia, and to do it part and to do it in partnership, because Vijay Malia, for some reason, couldn't get this done all by himself. There are reports and facts that state that in the earlier stages there was a war between the both, and Manu has been in the red list of lot of agencies for tax related and other scams that have happened in many countries, and he had made Vijay Malia invest, though it does not give any clean chit to Vijay Malia for all the activities that he has done. But this incident here stands as one example where over trading can cause your doom. So many businesses experts say that this was not at all necessary for Vijay Malia to lay his hands on, and it's another bad investment he made to add to the list of the bad investments he has made when it comes to this long list of failed investments like Kingfisher Airlines and the man Manu Chabaria. What do I speak about him? When I now think about it, I see how money and fame got in between two brothers, and Manu and Kishore fell out, and Kishore Chabaria went to state this openly in a public interview too. You can look up to find these details out there in the web, and you will know for yourself. The other report that comes out in this context is that when the bids happened, Manu's using his contacts in the government to get these bids on his name. There are different angles here, and all these angles have to be closely investigated. However, to conclude this chapter, the only thing that I want to add over here is that there have been these instances wherein all this was a part on our head. Sit back and think and think now. Manu is dead to the case, and problems he had faced and created are dusted, and Vijay Malia is not in the country. This happens always. We have to make sure that we take stringent steps to stop this from happening, and make sure that we are ready for the challenge we are to face when we stop these from happening. The only thing that worries me
the most is that it's common man who is facing all this, and let me repeat it yet again, that it's because of us and our mistakes we did of trusting the news that was thrown out to us blindly. All this is happening. There are so many other instances to quote, to which I will get to it in a due course, which will make every reader realize how badly we have been manipulated into so many mistakes which happened and which have burnt our purses. Sorry to say this, but yes, when I now sit back and think, why is it that we have to face all the burdens? First one, NPS return of those investments are those. Banks take their own decisions. Whose money is it they are playing with? Third one, grants and freebies are given. Why and what is the parameter of judgment? No one can say anything. Why is it that we have selective news coming out? Why is it that these people walk out free? Why is it that it's the rich who are let off? When an average citizen defaults, he is hit hard. Why? Why are we silent and why cannot we react? What is the reason for all this happening? Why is it that every time some scam comes out, the nexus is the same, and so are the connections? These are the questions that repeatedly hit my mind, and I am without answers when it comes to me thinking of from the perspective of a common man. And the reasons are, we never took anything seriously. We have a happy go lucky attitude. We have all the reasons not to believe some positive change happening around us. We got played easily. It's not that we cannot raise our voices, it's that we do not want to raise our voices. People who have to ensure that this time we team up and ensure that we have all things recorded and put it out to the public eye, and how we see it, we have to make sure that each public eye that sees this at least makes the two more eyes see it. And I have my plans streamlined and how I'm going to make it, and I will make sure I will achieve. I'm sure I will make it a point to get everything. The following points that I'm going to pen down are very important. Our banking systems are not up to the mark. Some corrupt politicians are hand in glove with businessmen. Top management of our banks are hand in glove with the politicians and businessmen. The escape is planned even before a plan is set into action. These people have immigrations, customs, and other setups in their control. The entire scam is well known to all, and public money is misused. It's often the tusk of the elephant that steals the show for these people do. The involvement of popular figure coming in as ambassador, the blame game that is being played, the way these people choose not to answer to our questions, the way citizens of our country get to take all the load on their head, the way our system is slave to all these people, different rules for different people, rich having special privileges in legal system, criminals getting away from the hold of law, scamsters escaping from the country, increasing rate of crime, increasing rate of drug and substance abuse. All this has to stop, and there has to be an end to it. But then what happens is that every time there are various reasons, one or the other, given in quotes, and these people walk away on the or the best thing that sometimes these people do is run away from the country or go into hiding. How many cases are there in the country where a fugitive is at large at a different country, and we are in no better position than bring helpless to sit and negotiate why is it all this happens, despite for the fact that we claim that we are the best, that we are the best. We have it in us to find answers to our problems ourselves. There are many ways in which these problems can be sorted and results can be found. But if we stick to the basics, then the best way to do this is keep track of everything, and this is very much can be achieved. All that is needed to be done is we need to keep a track of these people real time. The first step that has to be taken here is digitalization of everything, including money. The second step is all this has to be happen through one device from for all means, and if there is a problem, then the device runs out of power, then we have to ensure that the device code sends an alert to the main system, and the transaction goes through this will only happen if the person who handles the centralized system gets to know of this issue and enter the password to let the transaction go ahead. These two steps for the civilians to ensure that no crime happens. And for the criminals, the thing is simple. Depending on level of crime and intensity of it, we fit
in a tracking device into the criminals and keep the surveillance using bandwidths. What we have to do here, we have to make sure that everyone who is ever booked for any crime whatsoever, proved or unproved, is fit with a tracking device, which again is connected to this centralized system, and this can be tracked here. This device would work on following patterns. It would ensure that the real-time GPS location of the person is being recorded. It would have been inbuilt stunning mechanism to stun the person and give the latest location where the person is stunned so that he cannot escape. It by default will create so much pain in the body when there is irregularity in the heartbeat and breathing when the person is in a relaxed sitting posture. The one thing that will be different here from situation like when the person is exercising or when the person has some tension or on his head expecting a birth or a death just happens. When there is a lot of activity in the brains with a fast heartbeat and the fast breathing without any physical movement to the hands or the legs, this clearly means the person is hiding something. And the only way to stop this pain is by speaking the truth. So this can be done anywhere. And because we have tracking system of the device for normal citizens as well, it would be easy to keep a track of everything. The only thing that needs to be taken care here is that the person who is handling the centralized system is responsible, and anything wrong happens, he is the only person to be held guilty is clearly communicated to him. And yes, one more thing that should come into practice is if someone in the family has defaulted, unless otherwise entire family accounts are seized till the issue is sorted out. I have a detailed project on this, and this project will be an abbreviated version of lie detector, motion sensor, GPS tracking, and mobile apps. I got this idea in the first place when I heard about Arogya Sedu. It would be a little difficult for the people from villages to be adjusted to this, but the one thing is that no one is scholar from the day he is born. Time and education makes him one. So here, if we spread the right kind of awareness, then everything is possible and we can achieve this. This project uses the first three of criminals, and the last one I will have to talk it out with the organizations and see how we can do it. It's very simple to design and get one ready, but it's very difficult to get it in practice. But when we see the success, Arogya Sedu, the one doubt that was in my mind, how do we tackle future crime, was clear because I have spent time in Niti Ayog and have spoken to the people around there. This is very easily possible, just that we need to have a focus on what bandwidth we assign and how do we plan the connection assembly. And the biggest question is, who answers this? Like the Arogya Setu app, this will also ensure there is a complete data, and if crime happens, we immediately with seconds freeze all the people who are involved in such crime in the past, and based on the latest location of the chips in these people, we can easily nab the criminal after making sure that we know the exact reason why they were there in the first place. And because the second instrument is also there in the body, there is no way he can lie. Just imagine if we get to make this project a reality, then how well we can control the crime. I'm in the last stages of the finishing this project, and this project is near to my heart. And if I sit back and casually decide I want to give it a name, I would name it as Karma Setu, inspired from Arogya Setu. I'm working on this project parallelly, and my inspiration behind this are Nirav Modi, Vijay Mallya, Mehul Chowsky, and the long list of underworld criminals who have run away from the country. The person handling this will be free till he is found at fault. Once he is found at fault, he too should be fed with the same device so that there is no scope for him to lie either. Yes, Mr. I think we should stop here. ஓகே விஜய்ஜி, தேங்க்யூ ஸோ மச். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நான் குயிக்காக ஒரு ட்ரான்ஸ்லேஷன் பண்ணிடுறேன். இப்போ தமிழ் டிரான்ஸ்லேஷன் போவோம். ஸோ சுஷாந்த் என்ன சொல்ல போறாரு இந்த ஸ்லைட்ஸுக்கு முன்னாடி நம்ம போன வாரம் என்ன ஸ்லைட்ஸ் என்ன பார்த்தோம் அதோட சின்ன ரீகேப் சொல்றேன். பிகாஸ் அதோட கனெக்ஷன்ஸ் தான், அதோட கண்டினியூஷன்ஸ் அப்படியே வருது இதுல. ஸோ அவர் போன வாரம் சொன்னது ஒரு 2 பெரிய துருவங்கள் பத்தி சொன்னாரு. ஆக்சுவலா நம்மளை சுத்தி, அதாவது எவ்வளவு பெரிய அந்த ஃப்ராடு பிசினஸ் மேன் அம்பானியோ இல்ல அதானியோ இருந்தா கூட
நம்மளை சுத்தி நம்மள பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்தா கூட நம்ம எல்லாம் மனசு வச்சா எல்லாரையும் துண்டு ஐ மீன் ஓட ஓட விரட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷன்லாம் ஒரு விஷயம் சொன்னாரு. அதை சொல்லும் போது 2 பெரிய துருவங்கள் பத்தி சொன்னாரு. ஒண்ணு வந்து எல்என்டி சேர்மன் பத்தி சொன்னாரு. அவர் பேர் வந்து அனில் மணிபாய் நாயக். ஸோ அவரை பத்தி அவரோட வில் பவர், அவர் எல்என்டி ஷேர்ஸை எப்படி வாங்குறதுக்கு இந்த அம்பானியும் அதுக்கப்புறமா வந்து இந்த குமாரமங்கலம் ஆதித்ய பிர்லா வந்தும் எப்படி போட்டி போட்டாங்க, அதை வந்து எவ்வளவு கம்மி விலைக்கு வாங்கணும்னு நினைச்சாங்க, அதுல இருந்து அவர் மீண்டு அவர் அந்த ஷேர்ஸை வந்து பல கோடியா வந்து மாத்தினதும் அதை பார்த்தோம் நம்ம. ஸோ அந்த ஒரு சின்ன ஜிஸ்ட் கொடுக்குறேன் அவங்க 2 பேர் பத்தி. இன்னொருத்தர் வந்து மன்மோகன் சிங் பத்தி பேசினாரு, அதாவது நம்மளோட முன்னாள் பிரைம் மினிஸ்டர். ஸோ அவரோட அறிவும் அவரோட திறமையும் பத்தி சொன்னாரு. ஆனா அவர் இருக்கிற இடம் வந்து தப்பான இடம். ஸோ எப்படி பீஷ்மர் இருந்தாரோ அந்த மாதிரி அவர் தப்பான இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் ஸ்டார்ட் பண்ணாரு அந்த பர்டிகுலர் ஸ்லைட்ஸ். ஸோ அதுல அப்படியே வந்து எதுக்காக எல்என்டி வருதுன்னா, எல்என்டி சம்பந்தப்பட்டு சில பேர் இதுல வராங்க இப்ப பார்க்க போற ஸ்லைட்ஸ்ல. ஸோ எல்என்டி முன்னாள் சேர்மன் இருக்காரு இல்லையா, ஸோ அவங்க கிட்ட இருந்து வந்து எப்படி இப்போ வந்து இந்த கனெக்ஷன்ஸ் வருது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து அதுதான் இப்போ சுஷாந்த் சொல்ல போறாரு. ஓகே, இப்போ வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இன்னொரு ஆங்கிள் இருந்து சொல்ல போறேன்னு சொன்னேன் இல்லையா, அதாவது சுஷாந்த் சொல்றாரு, நான் இன்னொரு ஆங்கிள் இருந்து சொல்ல போறேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஆங்கிள் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ இப்போ நான் சொல்ல போறது வந்து மனு சபாரியா. ஸோ நீங்க மனு சபாரியா பத்தி பார்த்திருப்பீங்களா இல்லையான்னு தெரியாது, நான் அவரோட போட்டோ மட்டும் காட்டுறேன். ப்ராப்ளி மேபி இதுல வந்து கண்டிப்பா ஒரு லைவ் பண்ணணும், அதுதான் என்னோட ஆசை. ஏன்னா அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு இதுலயும். ஜஸ்ட் அ மினிட். ஓகே ஓகே, இவர் தான் மனு சபாரியா. இதாவது இவங்க 2 பேருக்குள்ள வந்து ஒரு பெரிய பேட்டிலே நடந்திருக்கு. ஆல்கஹால்ல வந்து அவங்க இந்த மார்க்கெட்ல வந்து யாரு வந்து பெரிய ஆளு, நீயா நானா அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு போட்டியே நடந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம இவர் எல்என்டி முன்னாள் சேர்மன் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட ஷேர்ஸ் ஒரு நிமிஷம், அவர் வந்து ஒரு பிரச்சனையில மாட்டியிருந்தாரு. ஜஸ்ட் அ மினிட். ஓகே ரைட். அப்ப வந்து அம்பானி கிட்ட வந்து ஓகே, அம்பானி கிட்ட வந்து ஹெல்ப் கேட்க போனாரு. அப்போ அம்பானி வந்து அப்ப ஹெல்ப் பண்ணும்போது ஹெல்ப் பண்ற மாதிரி பண்ணி அதுக்கப்புறமா பிட்ரே பண்ணிட்டாரு எல்என்டி சேர்மனை. அந்த டைம்ல வந்து மனு சாபரியா தான் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருந்தாரு. ஸோ மனு சாபரியா வந்து எப்படி வராருன்னா, மனு சாபரியாவும் அவரு தான் வந்து விஜய் மாலியாவை வந்து கீழே இறக்குனது. அதாவது பிசினஸ்ல இருந்து அவரை வந்து சீட் பண்ணி அவரை வந்து கீழே இறக்கி அவரை வந்து இந்த நாட்டை விட்டு ஓடுறதுக்கு ஒரு ரீசனா இருந்தது வந்து இந்த மனு சபாரியா. ஸோ இந்த மனு சபாரியா பத்தி சொல்லும்போது ஒரு நிமிஷம். யா ஸோ அப்படி வரும்போது தான் அப்போ மனு சபாரியா பத்தி பேசும்போது, அதாவது எல்என்டிக்கு பிரச்சனையை கொடுத்தது வந்து மனு சபாரியா. ஸோ மனு சபாரியாவை பார்க்கும்போது அவரோட கனெக்ஷன்ல வந்து இந்த விஜய் மாலியா வராரு. விஜய் மாலியா வரும்போது நம்மளுக்கு என்ன தோணுது, ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஐபிஎல். ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் ஐபிஎல்ல வந்து எவ்வளோலாம் அவர் வந்து என்னென்ன பண்ணாரு, என்னென்ன சீட்டிங் பண்ணாரு, அது வரும்போது ஸோ சித்தார்த் மல்லையா அவங்க பையன். ஸோ சித்தார்த் மல்லையா வந்தா ஆட்டோமேட்டிக்லி தீபிகா படுகோன். ஸோ இதை பத்தி தான், இந்த கனெக்ஷன்ஸ் பத்தி தான் வந்து அவர் சொல்றாரு. அந்த கனெக்ஷன்ல வந்து எல்லாரும் வராங்க. அதில் நம்ம எதிர்பார்க்காத ஒரு ஆளும் வராரு, எம்எஸ் தோனி இதுல வராரு. ஓகேங்களா? ஸோ அதை பத்தி தான் வந்து இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த விஷயங்கள்லாம் சொல்றதுக்கு முன்னாடி, இந்த ஆங்கிள் சொல்றதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கேன். அதாவது சுஷாந்த் சொல்றாரு, சுஷாந்த் வந்து நிறைய ஹோம்ஒர்க் பண்ணி நிறைய ரிசர்ச் பண்ணி தான் வந்து நான் பேசுறாரு. அப்படி ஏன் நான் இதை சொல்றாருன்னா, இந்த இடத்துல நான் எது சொன்னாலும் வந்து நான் வந்து இவங்களுக்குலாம் அகேன்ஸ்டா பேசுறேன், உனக்கு எப்படி இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சது, நீ இங்கேருந்து எடுத்த, இப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதனாலேயே வந்து நான் தெளிவா எல்லா இன்ஃபர்மேஷனும் தேடி கண்டுபிடிச்சி என்கிட்ட இருக்கிறதுனால தான் இப்போ நான் இந்த விஷயத்தெல்லாம் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ எனக்கு விஜய் மல்லையா பத்தி வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி வந்துச்சுன்னா, அந்த ஆங்கிள் பார்த்தோம்னா அதற்கு காரணமே வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட், 2வது விஷயம் தீபிகா படுகோன், 3வது விஷயம் எம்எஸ் தோனி, 4வது வந்து ரன்பீர், 5வது வந்து ரன்வீர். ஸோ ரன்வீர் வந்து உங்களுக்கு எப்படின்னு தெரியும், தீபிகாவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அண்ட் கரண்ட் ஹஸ்பண்ட். ஸோ இந்த இதெல்லாம் வருது. ஓகேங்களா? இந்த கனெக்ஷன்ஸ் வருது. அதே மாதிரி தீபிகா பத்தி எப்படி தீபிகா வந்து இந்த ஸ்போர்ட்ஸ்குள்ள வரா, எனக்கு ஏன் தீபிகா பத்தி போய் ரிசர்ச் பண்ணணும்னு தோணுச்சு, இந்த மாதிரி விஷயத்துல எப்படி வந்து அவளை பத்தி நான் யோசிச்சேன் அப்படின்னா,
கண்டிப்பா ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஐபிஎல் அவளோட இன்வால்மெண்ட் வந்து எவ்வளோ ஐபிஎல்ல வந்து எவ்வளோ இன்வால்மெண்ட்டா இருந்துச்சு. பிளஸ் அது மூலியமா சித்தார்த், அதாவது விஜய் மல்லையாவோட பையன் சித்தார்த் மல்லையாவோட ரிலேஷன்ஷிப்ல இருந்தா. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து ஸ்லோவா வந்து ரன்வீர் இவங்கெல்லாம் வந்தாங்க. ஸோ அதனால தான் தீபிகா படுகோனை பத்தி நான் வந்து ரிசர்ச் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்போ என்ன விஷயம் நான் சொல்றாருன்னா, ரன்வீர், தீபிகா படுகோன் இவங்கள பத்தி எல்லாம் வந்து நம்மளுக்கு நிறையவே தெரியும். நம்மளுக்கு வந்து என்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இவங்களை சுத்தி எல்லாமே தெரியும். ஆனா எம்எஸ்டி பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். எம்எஸ்டி பத்தி எப்படி, எதுக்கு இது வந்துச்சு அப்படின்னு சொல்லும் போதுதான் நான் வந்து அவரு கூட நிறைய பழகி இருக்கேன். எம்எஸ் தோனி அன்டோல்ட் ஸ்டோரி படம் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால வந்து எனக்கு நிறைய அவரை பத்தி தெரியும். ஸோ அதனாலதான் வந்து இந்த லிஸ்ட்ல என் லிஸ்ட்ல வந்து எம்எஸ் தோனி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ எம்எஸ் தோனியை வந்து யாருமே டைரக்டா வந்து பிளேம் பண்ண முடியாது. ஆனா அவரோட கேஷுவல் இன்டராக்ஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, மத்தவங்களோட எப்படியோ கேஷுவலா நடந்து போறது பேசுறது எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இன்டராக்ஷன்ஸ் வச்சு பார்க்கும்போது தான் எனக்கு நிறைய டவுட்ஸ் வந்துச்சு. ஸோ அப்பதான் வந்து அவரை பத்தி நான் நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ அந்த டைம்ல அதாவது எம்எஸ்டி பத்தி பேசும்போது ஒன்னு சொல்றாரு, ஒரு கான்ட்ரவர்ஷியலான அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சு. ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வரும்போது தான் வந்து அது வந்து எல்லாருக்குமே அது கான்ட்ரவர்ஷியலா தோணுச்சு. எல்லாரும் அதை பத்தி ரொம்ப பேசினாங்க. ரொம்ப அதாவது 2 பக்கமும் பேசினாங்க. அந்த ஆட பத்தி கூட நம்ம இப்ப பார்க்க போகிறோம். இதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்லைட்ஸ்ல நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ தனம்மா வணக்கம், தேங்க்யூ சோ மச் தனம்மா ஜாயின் பண்ணதுக்கு. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்றேன்னா, 2010 தான் வந்து இது எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது தோனியோட அவரோட இந்த கான்ட்ரவர்ஷியல் விஷயங்கள் எல்லாமே இதெல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆகும்போது யூபி குரூப்னு ஒன்று இருந்தது. யூபி குரூப் தான் வந்து அதாவது ஒரு பெரிய குரூப். அது வந்து எப்படி சொல்றது, மெக்டொனால்ட்ஸ் பிராண்ட், அதாவது மெக்டொனால்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதாவது நான் சொல்றது வந்து மெக்டொனால்ட்ஸ் ஃபுட்டு கிடையாது, நானும் அப்படிதான் நினைச்சேன். பட் மெக்டொனால்ட்ஸோட ஆல்கஹால், அதாவது சரக்கு, பிராண்டி எல்லாம் விற்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி அந்த விஷயம், அதுதான் நான் சரக்குன்னு சொன்னேன். ஸோ அந்த ஆல்கஹால் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அதோட பிராண்ட் அம்பாசிடரா வந்து தோனியை வந்து செலக்ட் பண்ணாங்க. தோனியும் வந்து அதை ஒத்துக்கிட்டு சைன் போட்டிருந்தாரு. என்ன கொடுமை, ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் எம்எஸ்டி படத்துல வந்து குடிக்கவே மாட்டேன், குடிக்கிறது வந்து ஹெல்த்தி கிடையாது, ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு டிசிப்ளின் முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவரே வந்து மெக்டொனால்ட்ஸ் ப்ராடக்டை, அதாவது சரக்கு ஆல்கஹால் ப்ராடக்டை அது ப்ரமோட் பண்றதுக்கு பிராண்ட் அம்பாசிடரா சைன் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து அப்ப தோணல, இப்பதான் தோணுது. எல்லாமே சுஷாந்துக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு எல்லாமே நம்ம அறிவுகள்லாம் திறக்குது. ஸோ அதுக்கப்புறமா என்ன சொல்றேன்னா, மெக்டொனால்ட்ஸ் அகெயின்ஸ்ட், அதாவது மெக்டொனால்ட்ஸ் எவ்வளவு பெரிய ஒரு ஜெயண்ட், அது இந்த மார்க்கெட்ல தெரியும் உங்களுக்கு. ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டா இன்னொரு ப்ராடக்டும் இருக்கு, ராயல் ஸ்டாக்னு சொல்லிட்டு. அதை கூட நீங்க பார்த்துருக்கலாம் எங்கேயாச்சும் அந்த ஆடு. ஸோ ராயல் ஸ்டாக் என்ன பண்ணுச்சுன்னா, ஸோ நீங்க வந்து மெக்டொனால்ட்ஸ்ல வந்து பிராண்ட் அம்பாசிடரா எம்எஸ்டியை கூட்டு வந்தீங்கன்னா, நாங்க ராயல் ஸ்டாக்கு வந்து ஹர்பஜன் சிங்கை கூட்டிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி ஹர்பஜன் சிங்கை வந்து ராயல் ஸ்டாக்கு வந்து பிராண்ட் அம்பாசிடரா நிரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா வந்து ஆட் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுல என்னன்னா, அந்த டைம்ல வந்து ஹர்பஜன் வந்து அந்த ராயல் ஸ்டாக்காக ஏதோ முடியெல்லாம் வந்து லூஸ் ஹேர் விட்டு ஒரு ஆட் பண்ணிருக்காரு. அந்த டைம்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கான்ட்ரவர்ஷியல் பேச்செல்லாம் போச்சு. அவரை வந்து எல்லாரும் கழுவி ஊத்துனாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருந்து சைமல்டேனியஸா. இது எதுக்கு சொல்றேன்னா, பின்னாடி, அதாவது எதுக்கு சுஷாந்த் சொல்றாருன்னா, பின்னாடி வந்து நிறைய ரீசன் இருக்கு இதுக்கு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா, அந்த ஆடுக்கு அகெயின்ஸ்டா, அதாவது ஹர்பஜனை கலாய்க்கிற மாதிரி இன்னொரு ஆடு வந்து மெக்டொனால்ட்ஸ் ரெடி பண்ணுச்சு. அதை வந்து தோனியும் யுவராஜும் சேர்ந்து ஒரு ஆடு பண்ணாங்க. அதுல வந்து தோனி வந்து ஹர்பஜன் சிங்கை ரொம்ப கலாய்ச்ச மாதிரி ஒரு ஆடு பண்ணியிருப்பாரு. பாத்தீங்கன்னா இந்தியன் டீம்ல எல்லாரும் ஒண்ணு, எல்லாருமே வந்து ஒரே டீமா இருந்து விளையாடுறவங்க. பட் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும்போது, ஒரு பிராண்ட் அம்பாசிடர் ஆகும்போது அடுத்தவங்களை மாத்தி வந்து அசிங்கப்படுத்திக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ்க்குலாம் வந்து என்ன மாதிரி ஒரு ரோல் மாடலா இவங்க இருக்காங்க அப்படிங்கிறது வந்து இப்ப எனக்கு ரொம்ப, அதாவது இது நான் சொல்றேன், இது வந்து என்னோட கருத்து, சுஷாந்தோடது இல்ல. எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு, இது சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ சாரி, இன் பிட்வீன்ல நான் வந்து இது என்னோட கருத்தெல்லாம் சொல்றதுக்கு ஐம் சாரி. ஸோ ஹர்பஜன் வந்து இவருக்கு லைக்ச மாதிரி ரொம்ப வந்து அவங்க ஒரு ஆட் பண்ணாங்க. ஸோ இதுல இருந்து அவர் என்ன சொல்ல வராருன்னா,
பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் வந்து எப்படி வந்து இந்த செலிபிரிட்டிஸை வந்து இல்லை ஸ்போர்ட்ஸ் பர்சனை யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவங்க தேவைக்காக வந்து அவங்கள கலாய்க்கிற மாதிரி, அதாவது ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயே ஒருத்தவங்களை மாற்றி கலாய்க்கிற மாதிரி ஒரு ஆட் பண்றாங்க, அவங்களுக்குள்ள ஒரு எனிமிட்டியை கிரியேட் பண்றாங்க. ஆனா இந்த செலிபிரிட்டிஸ்க்கோ இல்லை இந்த ஸ்போர்ட்ஸ் மேன்ஸ்க்கோ இவ்வளோலாம் வந்து கூட யோசிக்க தெரியல, அதை புரிஞ்சிக்க தெரியாம அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறாங்க, ஸோ ஈகோ வந்து கிரியேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ இந்த டைம்ல வந்து எம்எஸ்டிக்கும் மற்ற பிளேயர், அதாவது உங்களுக்கே தெரியும், நீங்க பார்த்துருப்பீங்க, மற்ற பிளேயர்ஸ்னா நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் யாரெல்லாம் சொல்லணும்னா அந்த லிஸ்ட்ல வீரேந்திர சேவாக், கௌதம் கம்பீர், யுவராஜ் சிங், ஸோ இவங்க கூடலாம் வந்து ரொம்ப பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த டைம்ல வந்து அதே லிஸ்ட்ல அதே கண்ணோட்டத்துல தான் வந்து எம்எஸ்டி வந்து யுவராஜ் சிங் ஹர்பஜனையும் வந்து பார்த்துட்டு இருந்தாரு. ஸோ ஹர்பஜன் மேலேயும் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு கடுப்புல தான் அவர் இருந்தாரு. எப்படி வந்து ஷேவாக் மேல ஒரு கடுப்போ, எப்படி வந்து கம்பீர் மேல ஒரு கடுப்போ, எப்படி வந்து யுவராஜ் மேல ஒரு கடுப்பு இருந்துச்சோ அதே கடுப்பை வந்து ஹர்பஜன் சிங் மேலேயும் அவரு அந்த டைம்ல வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எம்எஸ்டி அன்டோல்ட் ஸ்டோரி படம் நீங்க பார்த்திருப்பீங்க எல்லாருமே. அதுல வந்து ஒரு சீன் வந்திருக்கும். அதாவது ஒரு மீட்டிங்ல வந்து பழைய பிளேயர் எல்லாம் தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அதுல வந்து குறிப்பா ஷேவாக் பேர் வரும். சாரி, ஷேவாக் பேர் வரும். ஸோ எம்எஸ்டி வந்து அப்படியே வருத்தப்படுற மாதிரி வந்து ஃபீல் பண்ணாரு. அதாவது அவரோட அதாவது உண்மையான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வெளியில வருது, அதாவது அதுல வந்து ஷேவாக தூக்கி இருப்பார் இல்லையா, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வெளியில வருது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணியிருப்பாரு. ஆனா அவர் ஃபீல் பண்ணதுக்கும் உண்மைக்கும் சம்பந்தம் கிடையாது. சுஷாந்த் என்ன சொல்ல வர்றாருன்னா, அந்த சீனை வந்து எம்எஸ்டி அன்டோல்டு ஸ்டோரி படத்துல வைக்க சொன்னதே வந்து தோனி தான். ஸோ தோனியே வந்து வைக்க சொல்லிட்டு அப்புறம் வந்து ஃபீல் பண்ற மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுத்தா அது எப்படின்னு தெரியல எனக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன், இப்ப நான் சொன்ன கதைக்கும் இனிமே வர போற கதைகள், அதாவது இனிமே நிறைய கதைகள் வரப்போகுது, அந்த கதைக்கும் வந்து இப்ப நான் சொன்னது வந்து ஒரு சின்ன பெர்சன்டேஜ் தான், ஒரு சின்ன ஒரு 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 25% கூட கிடையாது. நான் இப்ப சொன்ன விஷயங்கள்லாம் இன்னும் நிறைய வரப்போகுது, இதுக்கும் அதுக்கும் நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதனாலதான் நான் வந்து இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தோனி சொல்றாரு. சுஷாந்த் சொல்றாரு தோனியை பத்தி. ஸோ இதுக்கப்புறம் ஓவர் டு விஜய்ஜி. ஓகே, நான் இது எஸ் விஜய்ஜி, நான் ஏதாவது மிஸ் பண்ணுவேனா? ஓகே தானே? இல்ல தேங்க்யூ மித்ராஜி, நான் அப்படியே கண்டினியூ பண்றேன். எஸ், மறுபடியும் கமிங் பேக் டு அந்த ஆட் தான், மெக்டானல்ட்ஸ் அண்ட் ராயல்ஸ் டேக் ஓட ஆட் பத்தி தான் கண்டினியூ ஆகுது. அதுல வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த ஆடோட கான்ட்ரவர்சி, இந்த ஆடோட சண்டை எவ்வளவு பெருசு ஆயிடுச்சுன்னா வந்து ஹர்பஜன் வந்து மெக்டானல்ட்ஸ் பிளஸ் தோனி மேல ஒரு கேஸ சூ பண்ணிட்டாரு. ஹர்பஜன் மெக்டானல்ட்ஸ் அண்ட் தோனி 2 பேர் மேலே சூ பண்ணிட்டாரு. அந்த கேஸ் போட்ட உடனே தோனி வந்து சிம்பிளா ஒரு 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 ட்வீட் பண்றாரு. இல்ல நாட் ட்வீட், பட் சும்மா ஒரு கமெண்ட் அடிக்கிறாரு. இது மாதிரி பஜ்ஜி வந்து மனு சபரியாவோட இன்ஃப்ளூயன்ஸ்ல இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு. இது வந்து லைட்டா தான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சது. பட் ஆனா அது கொஞ்சம் நோண்டி பார்க்கும்போது எக்கச்சக்கமான கேள்விகளுக்கு பதில் வந்துச்சு. சுஷாந்த் சொல்றாரு, ஏன் மனு சபாரியா பேர் வந்து தோனி எடுக்கணும், ஏன் வந்து ஹர்பஜனை வந்து மனு சபாரியோட நீங்க தோனி வந்து கனெக்ட் பண்ணணும், இது எல்லாமே வந்து இது எல்லாம் பின்னாடி நோண்டும் போது எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் அண்ட் எக்கச்சக்கமான கேள்வியோட பதில்லாம் வந்து சுஷாந்த்க்கு கிடைச்சது. அது மட்டும் இல்ல, தோனியே வந்து ஒரு கேஷுவல் கான்வர்சேஷன்ல ஒரு டின்னர் பார்ட்டியில வந்து சுஷாந்த் கிட்ட சொல்லியிருக்காரு, எப்படி வந்து விஜய் மால்யா அண்ட் மனு சபாரியா வந்து 2 பேரும் சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க, அண்ட் எப்படி வந்து விஜய் மால்யா வந்து மனு சபாரியா வந்து விஜய் மால்யா எப்படி ஏமாத்துக்கு ட்ரை பண்ணது விஜய் மால்யா வாயால வந்து தோனி கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த கான்வர்சேஷனை தோனி வந்து சுஷாந்த் கிட்ட சொல்லியிருக்காரு. சோ இதுதான் ஸ்டார்டிங்ல அவர் சொன்னாரு, சாதாரண ஒரு கேஷுவல் கான்வர்சேஷன்ல தெரியாம பேசுற விஷயத்தை பத்தி நம்ம நோண்டி பார்த்தோம்னா அவ்வளவு விஷயங்கள்லாம் பேக்ல வருதுன்னு அவர் சொல்றாரு. இது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் தோனி வந்து ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணது வந்து மெக்டானல்ட்ஸ் யூபி குரூப்போட சைன் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு குரூப் ஓசி குரூப்னு, அந்த குரூப்ல கூட அந்த ஓசி குரூப் பேர் வந்து ரீசென்ட்லி ஆஃபீஸர்ஸ் சாய்ஸ் ப்ளூ. இது கூட இன்னொன்னு வந்து விஸ்கி கம்பெனி தான், ஆஃபீஸர்ஸ் சாய்ஸ் ப்ளூ. அந்த கம்பெனியோட சைன் பண்ணி, அது கூட வந்து ஆஃபீஸர்ஸ் சாய்ஸ் ப்ளூ வந்து பாத்தீங்கன்னா கிங்ஃபிஷரோட ப்ராடக்ட், அந்த கம்பெனியோட அதுல வந்து பிராண்ட் அம்பாசிடர் ஆகி அதுல கூட சைன் பண்ணி இதே மாதிரி தப்பான விஷயத்த எக்கச்சக்கமா வந்து தோனி வந்து சைன் பண்ணிருக்காரு. கான்ட்ராக்ட் பிராண்ட் அம்பாசிடர் சைன் பண்ணி
காசு வாங்கியிருக்காரு. ஸோ இதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, எப்படிதான் வந்து நம்ம வந்து இந்த பிசினஸ்மேன் வந்து மறுபடியும் எப்படி செலிபிரிட்டிஸ் எப்படி யூஸ் பண்ணி அவங்களோட இன்டர்னல் பாலிடிக்ஸ், அவங்களோட இன்டர்னல் சண்டைக்காக வந்து பிசினஸ் செலிபிரிட்டிஸை யூஸ் பண்றாங்களோ, செலிபிரிட்டிஸ் கூட அதே மாதிரி எதுவுமே தெரியாம கிடைக்கிற நம்மளுக்கு காசு தானே கிடைக்குது. ஸோ நம்ம எதுவும் பார்க்கக்கூடாது, நம்ம அப்படியே ஆட் பண்ணிட்டு நம்ம அப்படியே வந்து அவங்க சொல்றதை பண்ணணும்னு நம்ம செலிபிரிட்டிஸ் கூட பண்றாங்கன்னு கிளீனா அதுல சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து கரெக்டான இதெல்லாம் வந்து ஓகே, ஒரு ஒரு கான்டெக்ட் மாதிரி ஒரு எதனால வந்து விஜய் மாலியா, தோனிலாம் என் லிஸ்ட்ல வந்தாங்கன்னு அதுக்கு ஒரு 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 இன்ட்ரோடக்ஷன் மாதிரி உங்ககிட்ட கொடுத்துட்டேன். பட் ரியல் ஸ்டோரி நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஷா வாலஸ்னு ஒரு கம்பெனி அண்ட் கிங்ஃபிஷர் குரூப், இது 2 கம்பெனி ஓபி குரூப்ஸ். இதுல தான் வந்து அந்த ரியல் ஸ்டோரியே ஆரம்பிச்சது. ஷா வாலஸ் கம்பெனியை வந்து மனு சபாரியா வாங்கின ஆசைப்பட்டாரு. பட் ஆனா அவர்கிட்ட போரான இது எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ அதனால மனு சபாரியா வந்து விஜய் மாலியா கிட்ட போய் ஹெல்ப் கேட்டிருக்காரு. அண்ட் விஜய் மாலியா வந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காரு. மனு சபாரியா பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான வந்து அவர் மேல வந்து ஏஜென்சிஸ் எல்லாம் கண்ணு இருந்துச்சு, டாக்ஸ் இன்வேஷன் அது இதுன்னு மத்த வேற வேற கண்ட்ரில வந்து எக்கச்சக்கமா மோசடி பண்ணி மனு சபாரியா மேல வந்து ஏஜென்சிஸ் எல்லாம் ஒரு கண்ணு இருந்துச்சு. அதனால அவரு போய் விஜய் மாலியா கிட்ட ஹெல்ப் கேட்டு விஜய் மாலியா வந்து இன்வெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காரு. இப்ப இதுல அவர் என்ன சொல்றாருன்னா, மனு சபாரியா கூட நல்லவன் கிடையாது, விஜய் மாலியா கூட நல்லவன் கிடையாது. பட் என்ன சொல்ல வர்றாருன்னா, மனு சபாரியா சொன்னதுனால தான் விஜய் மாலியா வந்து எப்பயுமே ஒரு பேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் விஜய் மாலியா எக்கச்சக்கமான பேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கான். கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் ஒரு பேட் இன்வெஸ்ட்மெண்ட், அதே மாதிரி இந்த இந்த என்ன சொல்ல கிங்ஃபிஷர் இந்த இதுல கூட வந்து எக்கச்சக்கமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கான். ஸோ அந்த லிஸ்ட்ல இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். பட் இது நடந்தது வந்து பிகாஸ் ஆஃப் மனு சபாரியா. என்ன சொல்ல வரேன்னா, மனு சபாரியா நல்லவன் கிடையாது, விஜய் மாலியா நல்லவன் கிடையாது. பட் இவங்க பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து பேங்க் லோன்ஸ். ஸோ கடைசியில இவங்க பண்ற தப்பான காரியத்துக்கு, இவங்க பண்ண தப்பான இன்வெஸ்ட்மெண்ட்க்கு கடைசியில காசு கட்டுறது, கடைசியில வந்து பேமெண்ட்ஸ் எல்லாம் பண்றது உங்களும் எங்களை மாதிரி ஒரு காமன் பீப்புள் தலையில தான் வந்து விழுது, இவங்க பண்ற தப்பான காரியத்துக்கு. இது எல்லாம் ஏன் இப்படி நடக்குது? ஏன் நம்ம தான் வந்து கடைசியில பே பண்றோம்? ஏன் பேங்க்ஸ்லாம் வந்து இதை வந்து கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்க? அதுக்காக ஒரு 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 கிட்டத்தட்ட ஒரு 10 கேள்வி அவர் கேட்டிருக்காரு. ஏன் வந்து ஃபர்ஸ்ட் பேங்க்ஸ் வந்து இந்த டிசிஷன் எடுக்கும்போது வந்து யார் காசு அது? அது பப்ளிக்கோட காசு. எப்படி பேங்க் அந்த டிசிஷன் யாருக்கிட்ட கேட்காம அந்த மாதிரி டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்க? ஃப்ரீபீஸ்லாம் பெரிய பெரிய பிசினஸ்மேன்ஸ்லாம் ஃப்ரீபீஸ்லாம் கொடுப்பாங்க. நீங்க இது வச்சுக்கோங்க, அது வச்சுக்கோங்க. அது யாரை கேட்டு கொடுக்குறாங்க? ஏன் வந்து கரெக்டான நியூஸ், நம்ம ஃபுல்லான கம்ப்ளீட்டான நியூஸ் நம்ம மக்கள் கிட்ட வர மாட்டேங்குது. வெறும் எது செலக்டிவ் நியூஸ் மட்டும் தான் நம்ம கிட்ட வருது. ஏன் வந்து இந்த ஆளுங்கெல்லாம் வந்து தப்பு பண்ணிட்டு ஈஸியா ஈஸியா இந்த இந்த என்ன சொல்றது, இந்த ப்ராப்ளம் விட்டு அவங்க ஈஸியா எஸ்கேப் ஆயிடுறாங்க? ஏன் வந்து பணக்காரங்களுக்கு ஒரு ரூலு, அப்புறம் காமன் பீப்புளுக்கு ஒரு ரூல்? ஏன் வந்து ஒரு சின்ன ஆளு வந்து ஒரு லோனை பே பண்ணலன்னா அவனுக்கு மட்டும் ரொம்ப ஸ்ட்ரிக்டான பனிஷ்மெண்ட் கிடைக்குது, பட் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் கிடைக்க மாட்டேங்குது? ஏன் நம்ம இவ்வளவு சைலண்டா இருக்கோம்? ஏன் நம்ம ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறோம்? ஏன் இதெல்லாம் நடந்துட்டே இருக்கு? இதோட காரணம் என்ன? ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகள் எனக்கு வருது. பட் அதே மாதிரி அதே சமயத்துல இதோட காரணம் கூட எனக்கு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஆசையா இருக்கு. ஐ மீன் லைக் ஒரு காமன் பர்சனா திங்க் பண்ணும்போது, ஏன் ஒரு காமன் பர்சன் வந்து இதை வந்து சீரியஸா எடுத்துக்க மாட்டான்? ஏன் வந்து ஆல்வேஸ் வந்து ஈஸி கோ ஆட்டிடியூடா ஓகே இதெல்லாம் இப்படிதான் சொல்லி விட்டுறாங்க? ஏன் வந்து அவன் வந்து கேள்வி கேட்க மாட்டேங்கிறான்? இதெல்லாம் மாத்தணும்னா நம்ம கண்டிப்பா நம்ம கேள்வி கேட்டே ஆகணும். ஒரு 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 காமன் பீப்புள் தலையில வந்து இதெல்லாம் விழுதுன்னா நம்ம கேள்வி கேட்டாதான் வந்து நம்மளுக்கு பதில் கிடைக்கும். நம்ம கேள்வி கேட்டாதான், நம்ம ஏஜென்சி மேல ப்ரெஷர் போட்டாதான் வந்து இதெல்லாம் ஸ்டாப் ஆகும். அது மட்டும் இல்லாம வந்து ஏன் வந்து பாலிட்டிஷியன்ஸ்ல அகைன் கேள்வி மேல கேள்வி இருக்கு சுஷாந்த்க்கு. ஏன் பேங்கிங் சிஸ்டம் சரியில்லை? ஏன் பாலிட்டிஷியன்ஸ் வந்து பிசினஸ்மேனுக்கு க்ளோஸா இருக்காங்க? ஏன் பிசினஸ்மேன் வந்து வந்து பேங்க்கு க்ளோஸா இருக்காங்க? ஏன் செலிபிரிட்டிஸ் வந்து பாலிட்டிஷியன் அண்ட் பிசினஸ்மேனுக்கு க்ளோஸா இருக்காங்க? இவங்க எல்லார் கையில வந்து இமிகிரேஷன் கஸ்டம்ஸ் இருக்கு. இவங்க எப்படி இவங்க வந்து இவ்வளவு தப்பான காரியம் செஞ்சுட்டு வெளிநாட்டுக்கு ஓடி போயிடுறாங்க? ஏன் வந்து ஒரு நார்மல் சிட்டிசனுக்கு இவ்வளவு சலுகை கிடையாது, பட் ஆனா இந்த பெரிய பெரிய பிசினஸ்மேனுக்குலாம் இவ்வளவு சலுகை இருக்கு? ஏன் வந்து கிரிமினல்ஸ்லாம் வந்து லாக்கு முன்னாடி ஏன் அவங்கள வந்து ஈஸியா வந்து அவங்கள வந்து நிக்க வைக்க முடியல? ஏன் ஸ்கேம் பண்ணிட்டு கூட நம்ம ஊர் விட்டு ஓடி போறாங்க? ஸோ இது எல்லாமே வந்து என் மைண்ட்ல இருக்கு. பட் இதோட கேள்வி இந்த கேள்விக்கெல்லாம் பதில் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும். இதுக்கு வரும் ஸ்பெஷலா வந்து அவர் ஒரு ப்ராஜெக்ட் மேல ஒர்க் பண்ணிருக்காரு. அந்த ப்ராஜெக்ட் பத்தி தான் சுஷாந்த் சொல்லியிருக்காரு. அந்த ப்ராஜெக்ட் என்னன்னா, ஐ மீன் லைக் அதோட பேர் வந்து ஆரோக்கிய சேது. அதுல இருந்து அவர் ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்திருக்காரு. ட்ராக்கிங், நம்ம எல்லாரையும் நம்ம ட்ராக் பண்ணணும். அது மட்டும் நான் அந்த ப்ராஜெக்டோட ஜிஸ்ட் மட்டும் உங்ககிட்ட சொல்லிடுறேன். அவர் பெருசா எழுதியிருக்காரு ப்ராஜெக்ட் பத்தி. பட் அந்த ப்ராஜெக்டோட கரெக்டான ஜிஸ்ட் நான் சொல்லிடுறேன். என்ன அந்த ப்ராஜெக்ட்னா ட்ராக்கிங். எல்லாரையும் நம்ம ட்ராக் பண்ணணும். கம்ப்ளீட்டா மணி வந்து டிஜிட்டலைஸ் பண்ணிடணும். எந்த டிரான்சாக்ஷனும் வந்து
ஏதாவது ஃப்ளா இருந்தா ஏதோ தப்பா அந்த டிரான்சாக்ஷன் நடக்கக்கூடாது. ஒன்லி ஒன் பர்சன் ஒரு ஒன் ஏஜென்சி கிட்ட தான் அந்த டிரான்சாக்ஷனோட ஃபுல் கண்ட்ரோல் இருக்கணும். ஸ்பெஷலி ட்ராக்கிங் பண்ணணும். எனி கிரிமினல் ஒன்ஸ் அவன் மேல கிரைம் வந்துச்சுன்னா ஒரு 2 குரூப்பா பிரிச்சுக்கணும். காமன் பீப்பிள் அண்ட் கிரிமினல்ஸ்னு. காமன் பீப்புளுக்கு நார்மல் ட்ராக்கிங்கா இருக்கணும். பட் கிரிமினல்ஸ்க்கு கொஞ்சம் ஹெவி ட்ராக்கிங்கா இருக்கணும். ஒன்ஸ் அவங்க மேல ஒரு கேஸ் இல்ல ஏதாவது வந்துச்சுன்னா அவங்கள வந்து கண்டிப்பா ட்ராக் பண்ணியே ஆகணும். ஒரு சம்பவம் நடக்கிற இடத்துல அவங்க இருந்தாங்கன்னா அவங்க அப்படியே அவங்கள ஃப்ரீஸ் பண்ற மாதிரி அந்த ட்ராக்கிங்ல அந்த டிவைஸ்ல எல்லாமே இம்ப்ளான்ட் எல்லாமே உடம்பு இம்ப்ளான்ட் பண்ணியிருக்கணும். அந்த டிவைஸ் வந்து அவங்கள அப்படியே ஸ்டன் பண்ற மாதிரி இப்போ ஒரு தப்பான இடத்துல அவங்க இருக்காங்க, அவங்க ஏதோ தப்பான காரியம் செய்ய போறாங்கன்னா அவங்க உடனே அங்க ஸ்டன் பண்ணி அவங்க வந்து பேரலைஸ் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் மேல தான் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. பிளஸ் அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட இந்த ப்ராஜெக்ட் அவர் ஃபினிஷிங் ஸ்டேஜ்ல கூட எடுத்துட்டு வந்துட்டாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம வந்து இன்னொரு நிதி ஆயோக் நிதி ஆயோக் அந்த ஆயோக்ல கிட்ட பேசி இந்த ப்ராஜெக்டை எப்படி நம்ம வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா எடுத்துட்டு வரலான்னு கூட அவர் ஒரு பிளான் வச்சிருந்தாரு. இதோட ஒரே ஒரு அவரோட டிஃபிகல்ட்டி எப்படின்னா இது எப்படி வந்து மக்கள் கிட்ட போய் நம்ம எப்படி இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அது ஒண்ணு அந்த ப்ராஜெக்ட் பண்றது பெரிய விஷயம் இல்ல. இந்த ப்ராஜெக்ட்ட நம்ம வந்து பிராக்டிகலா எடுத்துட்டு வரது பெரிய விஷயம் இல்ல. பட் மக்கள் கிட்ட போய் இத வந்து எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்? ஏன்னா ஜெனரலா மக்கள் வந்து இது அவ்வளவு ஈஸியா எடுத்துக்க மாட்டாங்க. ஸ்பெஷலி நம்ம கிராமத்துக்குலாம் போனோம்னா வந்து யாருமே இத ஒத்துக்க மாட்டாங்க. பட் மறுபடியும் அவர் ஒரு லைன் சொன்னாரு. யாருமே பொறக்கும்போது வித்வானா பொறக்கறது இல்ல. எல்லாருமே வந்து டைமும் இந்த எஜுகேஷன் வச்சு தான் வந்து அறிவாளியா ஆடுறாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து இந்த ப்ராஜெக்ட் இந்த ஆப்போட கரெக்டான மெசேஜ் நம்ம கொடுத்து நம்ம மக்கள் கிட்ட போய் சேர்த்தோம்னா கண்டிப்பா மக்கள் வந்து இதை வந்து ஏத்துப்பாங்க. பிளஸ் இது மட்டும் இல்ல இந்த ப்ராஜெக்டோட இன்ஸ்பிரேஷனே வந்து சுஷாந்த் சொன்னது 2-3 பேர் சொன்னாரு. யாருன்னா நீரவ் மோடி, விஜய் மால்யா அண்ட் மேகுல் சௌஸ்கி. இவங்க 3 பேர் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நாட்டை விட்டு ஓடி போனவங்க. இவங்களெல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி ஆளுங்க இன்னும் வரக்கூடாது அந்த ஒரே காரணத்துக்காக இந்த 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 ப்ராஜெக்டை வந்து அவரு கிட்டத்தட்ட முடிச்சுட்டாராம். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம லை டிடெக்டர் யூஸ் பண்ணுவோம், மோஷன் சென்சர் யூஸ் பண்ணுவோம், ஜிபிஎஸ் ட்ராக்கிங் யூஸ் பண்ணுவோம் அண்ட் மொபைல் ஆப்ஸ். இது 4த்தையும் சேர்த்து ஒரு ஆப் கிரியேட் பண்ணி எப்படி நம்ம கிரிமினல்ஸ் ஒரு கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம், எப்படி நம்ம ஃபைனான்சியல் கிரைம்ஸ் ஒரு கண்ட்ரோல்ல வச்சுக்கலாம்னு ஒரு சூப்பரான ஒரு ஐடியா ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணி he was about to finish. So அந்த ப்ராஜெக்ட் பத்தி தான் இங்க சொல்லியிருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல he is telling totally different topic start ஆகுது. So I think we should stop here, மித்ராஜி. தேங்க்யூ ஸோ மச். கரெக்டாக எல்லாமே இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டீங்க. வெரி குட். க்ளீனாக இருக்குது. ஓகே ஃபைன். நம்ம ஷார்ட்டாக முடிச்சுப்போம். ஏன்னா தீப்திஜி அங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ப்ராபப்ளி அங்கே நம்ம லெசன் பண்ணலாம். ப்ளஸ் எல்லாரும் போய் அங்கே லெசன் பண்ணலாம். ஸோ நான் வந்து டப்புன்னு முடிச்சிடுறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் ஜாயின் பண்ணதுக்கு நன்றி மக்களே. இனிமேல் பார்க்க போகிறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். ஸோ ப்ராபப்ளி நாங்கள் நாளைக்கு உங்களை லைவ்ல மீட் பண்ணுறோம். நீங்கள் தீப்திஜியோட அவங்களோட லைவ்ல நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி. ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத், ஜெய் சுஷாந்த், ஜெய் ஜெகநாத், ஜெய் சாய்ராம். எஸ், தேங்க்யூ மக்களே. மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணவங்களுக்கும் சரி, அப்புறமா பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் கீப் ஸ்ப்ரெட்டிங் த அவேர்னஸ். நம்ம எஸ்எஸ்ஆர் சொல்ற மாதிரி ஆல்வேஸ் கீப் ஸ்ப்ரெட்டிங் த அவேர்னஸ் அண்ட் ப்ளீஸ் ஸ்ப்ரெட் த நியூஸ் ஆல்சோ மறக்காம லைக் பண்ணிடுங்க. தயவு செஞ்சு மறக்காம லைக் பண்ணுங்க. தீப்திஜி சேனல் போகும்போது மறக்காம லைக் பண்ணுங்க. அப்பதான் வந்து இது நிறைய பேர் கிட்ட போய் ரீச் ஆகும். ஸோ நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத், ஜெய் சுஷாந்த் அண்ட் ஜெய் ஜெகநாத் அண்ட் ஜெய் சாய்ராம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.